கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்லபடியாக கூறினார்களாம். இயேசு பேசிய அழகான வார்த்தைகளை கேட்டு அவர்கள் வியந்தனர். மக்கள், அவர் எவ்வாறு இப்படி பேச முடியும், அவர் யோசேப்பின் மகன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட நல்ல அழகான வார்த்தைகள் வந்தது. என்னுடைய பிள்ளைகளை அதே போல நாம் பழக வேண்டும். யாரிடத்துல பேசினாலும் கிருபையுள்ள வார்த்தை என்று சொன்னால் அழகான வார்த்தைகள். நம்ம மற்றவர்கிட்ட பேசும்போது உச்சரிப்பு ரொம்ப மரியாதையா, ரொம்ப கனத்துக்குரியதாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த கிருபையுள்ள வார்த்தை அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்ததாம். இயேசு கிறிஸ்து பேசும்போது அவரை கவனிக்க என்ன காரணம்? இயேசுவை தேடி மலைக்கு போக என்ன காரணம்? இயேசுவை தேடி வனாந்தரத்துக்கு போக என்ன காரணம்? இயேசுவை தேடி அதிகாலமே எழும்புகிறது என்ன காரணம் சொன்னா, அவரிடத்து கிருபையுள்ள வார்த்தை வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க காலை வேளையில கர்த்தரை நோக்கி காத்திருந்து பாருங்க, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வெளிப்படும். அதனால இயேசு பின்னாடி சென்றாங்க. சில ஆச்சரியப்படுறாங்க, இவங்க நம்ம ஊர்ல இருக்கிற அந்த தம்பி தானே, நம்ம ஊர்ல அந்த அந்த தகப்பன் என்று சொல்லுவார்கள். யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, இவ்வளவு நல்லா பேசுறாரு, நல்ல வார்த்தைகளை பேசுறாரு, உற்சாகமூட்டக்கூடிய காரியங்களை பேசுறாரு, பிரயோஜனமானதை பேசுறாரு என்று கவனிக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகளை, நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்களும் இப்படி செய்வோம், நல்ல வார்த்தைகளை பேசுவோம், ஆச்சரியப்படத்தக்க நம்ம பேசுவோம். இவங்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு அப்படி சொல்லி கேட்பாங்க. அப்படி நாம் செய்யும்போது ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். கிருபையுள்ள வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது போல நாங்களும் ஆண்டவரை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை பலப்படுத்த கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும். ஆண்டவரை, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானத்தால் நிரப்பும். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.